என் பேர் கார்த்தி. என்னை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கே பெருசாக இல்லாத போது நான் மட்டும் என்ன பெருசாக இருக்க போகிறேன். என்ன ஃபீலிங்கா? இந்த 26 வருஷத்தில் கருணை அக்கறை, அந்த அக்கறை பின்னாடி இருக்க வியாபாரம் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. ஸோ ஃபீலிங்ஸ்லாம் வேணாம். நானும் நார்மல் தாங்க. கிராஃபிக் டிசைனர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், மாதம் 40,000 சம்பளம். சண்டே சமையல், சுவையான மீன் குழம்பு. டேஸ்ட் பண்ணுறீங்களா? இவன் தான் என் ஃப்ரெண்டு தினேஷ். நாங்கள் அப்பப்போ ஒரு பார்க்குக்கு போவோம். ஏன் போகிறோன்றத நீங்களே பாருங்கள். டெய்லி நாங்கள் வரதுக்கு காரணம் எல்லாம் அங்கே ப்ளூ சுடிதார் போட்டு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்காக தாங்க. என்னங்க இவனுங்கெல்லாம் லவ்வான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, லவ்ன்றது ஒரு ஃபீல், அது ஒரு மேஜிக். நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கிறதுக்கும் மற்றவங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வைக்கிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் தேவைப்படுது. அந்த காரணங்கள் தான் ஏண்டி நீங்க பண்ற சர்வீஸ்லாம் எடுத்து வீடியோவா போட்டா வியூஸ்லாம் பிச்சுக்குள்ள. இது பேர் சர்வீஸ் இல்லடி, இது டியூட்டி. மேடத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த பெரிய மனசு கருணெல்லாம்? நான் அவங்கள நார்மலாக தானே பார்க்குறேன். இப்போ நம்மள மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆள் கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ நமக்கு அவங்க அப்நார்மலாக தெரியலாம். இதுவே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம தான் அவங்களுக்கு அப்நார்மலாக தெரியும். அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிற? ஹெல்ப்போ கருணையோவா? கண்டிப்பாக இல்லை. நம்ம அவங்கள நார்மலாக பார்த்தாலே போதும். அதான் நான் பண்ணுறேன். இப்படி எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போற? போய் பேசுவா. வேணாம்டா. எதுக்கு என்ன டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? ஆமா, வாங்க உங்களை தனியா மிரட்டணும். ஓகே, உட்காரலாமா? உட்காருங்க. நீங்க என்னதான் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லைங்க, அது நான் ஃப்ரெண்டு. அது வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாரிங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை எனக்கு பிடிச்சதுனாலேயே நான் என்ன மறந்துட்டேன். உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் குறைய மறந்துட்டேன். நீங்கள் இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நம்ம லைஃப் ஒன்றா வாழ்ந்தால் செட் ஆகாதுங்க. சாரிங்க. ஹலோ ரோமியோ, நான் உன் கூட இருக்கிறது கஷ்டம்னா உன் அம்மா உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியலையா? அவங்க யாரும் என் உடல் தோற்றத்தை பார்க்கறது இல்லையே. ஏலாவும் அப்படித்தான். அதுக்கு உடம்பு தெரியாது. உடம்பே தெரியாதப்போ உடம்புல இருக்க குறை மட்டும் தெரியுமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கே நீ. பயமா இருக்கு. என்ன பயம்? இதெல்லாம் உண்மைதானா? ஆ ரொம்ப நாளாக மனசில் உறுத்திட்டு இருந்துச்சுமா. எனக்கும் சரி தினேஷுக்கும் சரி என் பையனோட குறை எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. உனக்கும் தெரியலங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உங்கள் அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க சாமி. வளர்ந்தம்மா. கடவுளே, எல்லாம் நன்மைக்கு. இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? நான் இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். இது வரைக்கும் ஏன் உட்காந்துருக்குன்னு யாரும் என்னை கேட்டதில்லை. நீ மட்டும் ஏன் கேட்குற?
அதான் கேட்க நான் இருக்கேன்ல, இப்போ சொல்ல போறியா இல்லையா? அப்படிலாம் இல்லை. என்னதான் என்ன நான் சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் வெளியே வரும்போது எல்லாருமே ஒன்று ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனாலேயே நான் வெளியே வர்றதுக்கு யோசிப்பேன். ஏதோ அப்பப்போ தினேஷ் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டு போவான். அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது தான் உன்னை ஃபஸ்ட்டாக பார்த்தேன். அதுக்கப்புறம் உனக்காக தான் நான் வெளியே வர தொடங்கினேன். நீ யார்ட்டையாச்சும் ஒரு நாள் பேசாமல் இருந்திருக்கியா? புரியல. நான் இருந்திருக்கேன் தெரியுமா? காலைல எந்திரிப்பேன், என் வேலையெல்லாம் பார்ப்பேன், யார்கிட்டையும் பேசாமல் இங்கே வந்து உக்காந்துக்குவேன். இது ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் இப்படியே இருக்கும். எப்போவாச்சும் யார்கிட்டயாச்சும் பேசணும்னு தோணும். சுற்றி முற்றி பார்ப்பேன், செவரு தான் இருக்கும். இங்க பாரு, இப்போ என்ன தெரியுது? முகம். இப்போ எனக்கான உலகத்தில் இன்னொரு முகம். என்ன? இங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சொல்லு. உனக்கு குட்டி கார்த்தி வேணுமா, குட்டி ரேஷ்மா வேணுமா, குட்டி பாண்டியம்மா வேணுமா? எனக்கு உனக்கு சொல்லு. எனக்கு கார்த்தி, அப்படியே குட்டியா அழகா ஒன்று மாதிரியே. இல்லைம்மா, என்ன மாதிரி மட்டும் வேண்டாம். என் குழந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஹைட்டா, அவன் கை நல்லா பெருசா, அவன் கால் நல்லா ஹைட்டா, அவனை நான் பார்த்தா கூட அவன் எனக்கு முழுசாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கணும் அவன். வேணாமா? சரி, ஓகே. ஆனால் அவன் என்ன மாதிரி மட்டும் வேண்டாமா? ஓகேடா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நம்ம குழந்தை நல்லபடியாக பிறப்பான். அவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம குழந்தை நல்லபடியாக தானே பிறக்கும். நல்லபடியாக பிறப்பான். இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியே ஊர் ஃபுல்லாக கத்தி சொல்லணும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னை அப்படியே தூக்கி கொஞ்சணும் போல இருக்கு. ஆனால் அதான் முடியாது. தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி ஓகேவா? இங்கு வாழ்வது ஃபுல் ஹாப்பி. இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. பார்த்து நீ நின்றாய், சிறு பூவாக நான் மலர்வேனே. ஒரு வார்த்தை எங்கு நீ சொன்னாய், வலி போகும் என் அன்பே அன்பே. நெஞ்சோடு கலந்திடு உறவு
மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே டேய் ஏன்டா பதட்டமாக இருக்க? குழந்தை நல்லபடியாக பிறக்கும், டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. நல்லபடியாக பிறக்கணும்டா. டாக்டர், அவருக்கு பையன் பிறந்திருக்கான். பையனுக்கு எந்த குறையும் இல்லையே? ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஆ 2 மினிட்ஸில் குழந்தைய கொண்டாடுவாங்க, பாருங்கள். குழந்தைய பாத்தியா? ஏன் அழுகுற? நம்ம குழந்தையும் என்ன மாதிரி கஷ்டப்பட போதில்ல. நம்மளை மீறி நம்ம குழந்தைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? உன்ன மாதிரி பிறந்தா இந்த உலகத்தில் கஷ்டம்தான் படணுமா? உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்குல்லம்மா. நீ எப்படி ஒரு கிஃப்டோ அதே மாதிரி தான் நம்ம பையனும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் இடம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கணுன்ட்டாலாம் இல்லை. நம்மளை மீறி நம்ம குழந்தைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நீ வேணா பாரு, நம்மளை விட நல்லா இருப்பான் இவன். என் முகம் கொண்டா என் உயிரே, என் பெயர் காக்க பிறந்தவனே, என் குணம் கொண்டா என் உலகே, எவனையும் தாண்டி சிறந்தவனே, எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ, நான் அன்பு தகிந்த நல்லவன் நீ, புதல்வா